பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜயன் அவர்கள் சொல்லிக்கிணங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தமன் அவர்கள் வழிகாட்டுதல்படி சென்னை புறநகர் மாவட்டம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலந்தூர் மேற்கு பகுதி 156வது வட்டக்கழக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கொள்கைகளுக்கு திருமண கூட்டம் சார்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் வருகை கொண்டிருக்கும் கழக மகளிரின் நிர்வாகிகளும் கழக தொண்டர்களையும் கழக மாவட்ட நிர்வாகிகளும் வருக வருக இருக்கிறது என்று வரவேற்கிறேன். இந்த ஆலந்தூர் தொகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த முகுலி வாக்கம் 156 வாக்கம் ஒரு சிறப்பான வாக்கம்னு சொல்லுவேன். ஏன்னா தொடர்ந்து தளபதி கோஷம் தளபதியோட பாசத்தினால தொடர்ந்து இங்கே நிகழ்ச்சி தொடர்ந்து செய்துட்டே வருவாங்க. அதில் நம்ம வட்டக்கழக செயலர் விஜயகுமார் சொல்லவே தேவையில்ல, தொடர்ந்து செஞ்சுட்டே வருவாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியால் ஒரு நிகழ்ச்சி ஒரு சில ஊரில் நான் போனோம்னா நான் முன்னாடியே ஒரு 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி இப்போ கலந்துப்பேன். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்ப்பேன். இந்த விஜயகுமார் அவர்கள் தலைமையில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு மட்டும் நம்ம சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்தால் போதும் நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணிடுவாங்க. இந்த நேரத்தில் விஜயகுமார் அவர்களுக்கும் அவர்களும் சேர்ந்த பணியாற்றிய தொண்டரணி, மாணவரணி, இளைஞரணி, தொழிலாளர் அணி, மகளிர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சி என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறோம். நானும் தளபதியோ பொதுச்செயலாளர் யாருக்கும் ஒரு ரூபா கொடுக்கல. எல்லாமே முழுக்க எங்களோட தொண்டர்களோட பணம் தான். மற்ற கட்சி மாதிரி பில்பு அடிச்சு வீடு வீடாக டொனேஷன் பண்ணி அவங்க தலைவர் வராரு டொனேஷன் போடலாம் கேட்குற கட்சி கிடையாதுமா. தமிழக வெற்றி கழகம் சொந்த பைசால செலவு பண்ணி மக்களுக்கோசம் உதவி பண்ணுற கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா எங்கள் தளபதி அந்த அளவு எங்களை அரவணைப்போட வலுத்திருப்பார் நான் சொல்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக தொடர்ந்து நற்பணி மன்றம், ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமாக உருவெடுத்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு மக்கள் சக்தியை உருவாக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாமே எங்கள் தளபதி தான். அந்த தளபதி நம்ம முகத்துக்கோசம் தான் இன்னைக்கு எல்லாருமே இந்த இடத்துல கூட்டிட்டு போனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தீய சக்தியை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தீய சக்தியோட பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெண்மணி நம்ம தளபதியோட ரசிகர் ஒருத்தர் அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரங்களோட எங்கள் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு காணொலியில் பேசியிருப்பாங்க. அதுக்கு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் சொல்லியிருப்பாரு, தனி ஒரு பங்களா வீடு காலியாக தான் இருக்கு, பெட்டில் போய் பத்துக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணை ஈடுபடுத்தி பேசியிருப்பாரு. எங்கள் தளபதி சொல்லுவார், தர்மம் தான் ஜெயிக்கும், நியாயம் தான் ஜெயிக்கும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னைக்கு நடந்தது என்னன்னா 2023 நம்ம தமிழ்நாட்டோட ஆளுநரை பற்றி தவறுதலாக ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு இந்த நிமிஷம் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 20,000 அபராதம் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த தீய சக்தியோட பேச்சாளர் ஒரு பேர்ல பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, பெரிய பெரிய தலைவர்களை இழிவுபடுத்தி பேசிக்கிட்டே தொடர்ந்து ஒரு வேலையாக இருந்தார். கேட்டால் எனக்கு சின்னவர் பேசினார், பெரியவர் பேசினார். எந்த பெரியவர் சின்னவர் பேசினாலும் 2026 இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுதான் எங்கள் தளபதி அவர்கள் எப்பவுமே பொறுமையான விஷயம் சாதிப்பாரு. அதே போல நாங்கள் அவரை பிடிச்சி ஜெயிலில் போகிறதுக்குள்ள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரு ஆட்டோமேட்டிக்காக ஜெயிலில் போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். நீதிமன்ற எழும்புற நீதிமன்றத்துக்கு மனமார்ந்த நன்றியை வார்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொகுதியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விஜயகுமார் சொல்லியிருக்கா போல இந்த காவா பிரச்சனை இருக்கு, மழை பெய்ஞ்சா தண்ணி தேங்கிருக்குன்னு சொல்லுவாங்க, இது நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதியோட அமைச்சர் பார்த்தீங்கன்னா தாம அன்பர் சார் அவர்கள் அவர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வர சொல்ல தான் சும்மா நானும் பண்றேன் மக்களுடைய சும்மா இந்த ரீல்ஸ் போட்டு இருப்பார். நாங்கள் தானே ரீல்ஸ் போடுறோம், உண்மையாக உழைச்சி ரீல்ஸ் போடுறோம். நாங்களாம் சும்மா நானும் பேசுறேன் அப்படின்னா ரீல்ஸ் போடுறோம் நாங்கள் கிடையாதுமா. கேட்டால் 25 வருஷம் கட்சின்றாங்க. நாங்கள் கூட தான் 30 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம், ரசிகர் மன்றத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். உங்களை மாதிரி நான் ஊழல் பண்ண சம்பாதிச்சு நாங்கள் செலவு பண்றோம், எதுவுமே கிடையாதுமா.
எல்லாருமே அவங்களோட சொந்த பணம், எல்லாருமே எங்கள் கூட இருக்க எல்லாருமே ஆட்டோ டிரைவர், பெயிண்ட் அடிக்கிறவங்க, துணிக்கல்ல வேலை செய்கிறவங்க, இப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே பணக்காரனோ கோடீஸ்வரனோ கிடையாதும்மா. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி இந்த விஜயகுமாராகட்டும் அவரோட சேர்ந்த பணியாற்ற அனைவரும் சரி, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி வருங்க சட்டமன்ற தேர்தலில் இந்த விசில் சின்னத்துக்கு வாக்களித்து எங்கள் தளபதி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு தாழ்நிலை கேட்டுக்கொள்கிறேன். விசில் வச்சிடலாமா? சட்டம் கேட்கலையா? கன்ஃபார்மா இங்க ஒரு கவுன்சிலர் ரெடி ஆகிட்டாரு விஜயகுமார் அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயன் அவர்களின் நல்லாசையுடன் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி எங்கள் கூடவே முறையா வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களின் மிகப்பெரிய பாதுகாவலர் எங்கள் அண்ணன் இன்சார்ஜி சரவணன் அவர்களுக்கும், எங்கள் 156வது வட்ட செயலாளர் விஜயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட அன்பு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இளைஞர்கள் கேட்கிறார்கள், வேலை எங்கே? விவசாயி கேட்கிறான், விலை எங்கே? பெண் கேட்கிறாள், பாதுகாப்பு எங்கே? ஏழை கேட்கிறான், நீதி எங்கே? இந்த கேள்வி இப்ப கேட்ட கேள்வி இல்லைங்க, பல வருஷமா பல ஆட்சிக்கு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது திமுக ஆட்சியில நம்ம இதை வருஷமா கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பதில் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா இல்ல. பதில் கிடைச்சதா இல்ல. ஆனா இவங்களா நம்ம தலைவரை பத்தி மட்டும் பேச முன்னாடி வந்துருவாங்க. மிஞ்சி போனா என்ன கேட்பாங்க? முதல்ல உங்க தலைவரை வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று ஒருத்தர் த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவங்களுக்குலாம் நாகரிகம்னா என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றியும் பேசணும்னு நினைச்சேன். பட் ஆனா நம்ம சரவணன் பேசிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்ற நினைக்கும் போது பெண்களாகிய நாம் அனைவருக்கும் இது மிகப்பெரிய சந்தோஷத்தை அளிச்சிருக்கு. நம்ம தளபதி கரெக்டா தாங்க சொன்னாரு, டிஎம்கே ஒரு தீய சக்தின்னு. ஏன்னா இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க செய்யாத தப்பே இல்லை. பிரியாணி கடையில ஆரம்பிச்சதுல இருந்து பீச்ல சிலை வைக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு சுயநலம் இருக்கு. அவங்க அரசியல் அதிகாரத்தை சரியா பயன்படுத்தல. நம்ம டிவிக்கு கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாம் அரசியலை பதவி பெறும் படிக்கட்டாய் பார்க்கவில்லை. அரசியல் என்பது மக்களின் கண்ணீரை துடைக்கும் புனித சேவையாய் பார்க்கின்றோம். பாதுகாப்பு எல்லா மேடையிலயும் பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்றத நம்ம நிறைய பேசுறோம். எனக்கு இது ஒரு சின்ன கருத்து இருக்குங்க. நம்ம பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறோம், ஆனா இந்த ஆட்சியில ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்றத பத்தி பேசணும். ரயில்வே ஸ்டேஷன்ல கஞ்சா அடிச்சுட்டு ஒரு ஆணை வெட்டுறதுல இருந்து, ஃபுட் டெலிவரி பண்ண போறவங்கள அடிக்கிறதுல இருந்து, அங்கங்க டாஸ்மாக பயந்து வச்சுட்டு குடிக்கிறதுக்கும் இவங்க தான் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. பிளஸ் ட்ரிங்க் அண்ட் டிரைவும் பண்றாங்க. நிறைய இடத்துல ஆக்சிடென்ட்டும் உருவாகுது இதனால. மற்றும் நம்ம டிவிக்கு நண்பர்கள் எதனா கேட்க போனா அவங்களையும் போட்டு அடிக்கிறாங்க. அதனால இனி பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு பேசாம இந்த டிஎம்கே ஆட்சியில தீய சக்தி ஆட்சியில ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்றத பத்தியும் நம்ம பேசுவோம். நம்ம சிஎம் சார் 500 டாஸ்மார்க் கிட்ட மூடி இருக்காரு. சோ இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குல்ல? அதுதான் இல்ல. மொத்தமா நம்ம தமிழ்நாட்டுல 4749 டாஸ்மார்க் இருக்கு. அதுல 500 டாஸ்மார்க் மட்டுமே மூடி இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. 1000க்கும் மேற்பட்ட பிரைவேட் பார்ஸ்க்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சும்மா இல்லைங்க, ஒரு பார்க்கும் 60 லட்சத்துல இருந்து 2 கோடி வரைக்கும் கமிஷன் வாங்கிட்டு இந்த லைசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சோ ஊரிலேயே ஊறிக்கொண்டிருப்பவர் நாம் சிஎம் சார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றதை இங்க தெரிவித்துக் கொள்கிறேன். பயம் காட்டி ஆளும் அரசியல் வேண்டாம், பொய் சொல்லி ஜெயிக்கும் அரசியல் வேண்டாம், பணத்திற்காக ஓட்டை விற்கவும் வேண்டாம், உழைப்பை மதிக்கும் உண்மையை பேசும் மக்களை முன்னிறுத்தும் அரசியல் மட்டுமே வேணும். அதற்கு நாம் தலைவர் தளபதி விஜய் ஆட்சிக்கு வர வேண்டும். வாழ்க மக்கள், வாழ்க ஜனநாயகம். தளபதி ஸ்டைல சொல்லணும்னா கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.